நம்ம உதயநிதி ஸ்டாலினை உப்பு மூட்டை தூக்கி கொண்ட சந்தானம் அவரை பிரிஞ்ச பிறகுதான் உதயநிதி ஸ்டாலின் முழு மார்க் வாங்கும் ஹீரோ ஆனார். அதுக்கப்புறம் வெளிவந்த மனிதன் படம் நண்பேண்டா இமேஜில இருந்து நடிகண்டா இமேஜுக்கு உதயநிதி உயர்த்தியது. பிறகு அவரது நடிப்பு பயணத்துல ரொம்ப ட்விஸ்டுகள், சொந்தமா பணம் போட்டு சொந்தமா எடுத்துக்கிறாருப்பா என்கிற அவச்சொல்லிலிருந்து அவரை கரையேற்றுவதற்காக கை கொடுத்தது பிரபல வெளிநாட்டு நிறுவனமான லைகா. தூங்கா நகரம், சிகரம் தொடு படங்களை இயக்கிய கௌரவ் சொன்ன கதையில் சரண்டரான லைகாவும் உதயநிதியும் ஒரு நல்ல நாள்ல பூஜை போட்டு படப்பிடிப்புக்கு கிளம்பி விட்டார்கள். இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் சொல்லப்படும் கதைகள் உதயநிதியின் காதுக்கு போச்சா இல்லையா? கொண்டு செல்ல வேண்டியது நம்ம கடமையாச்சே. சில பல சினிமா கம்பெனிகளில் காதை தடவி கழுத்தை பற்றி பேசப்படும் விஷயம்தான் இது. இந்த படத்தின் கதை ஒரு அப்பாவி உதவி இயக்குனரிடது. அடிப்படையில் மாற்றுத்திறனாளியாம் இவர். தன்னிடம் பணியாற்றிய அவரை கழற்றிவிட்ட டைரக்டர் அந்த கதையை மட்டும் வாகாக சுட்டுக் கொண்டு கிளம்பி விட்டாராம். இந்த கதையெல்லாம் அறியாத உதயநிதி கௌரவ் கதைக்கு டிக் எடுத்து விட்டு ஷூட்டிங்கே கிளம்பி விட்டார். இத்தனைக்கு அந்த உதவி இயக்குனர் கௌரவ் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த பின் கருணாசிரம் இந்த கதையை சொல்லி ஓகே வாங்கியிருக்கிறாரு. இந்த படத்தை இயக்கவும் கிளம்பி இருக்கிறாராம். அதற்குள்ளதான் கருணாசி எம்எல்ஏ ஆகிட்டாரே. இப்போது தன் கதை திருட்டப்பட்டுள்ளது என்பது தெரிந்ததும் தகுந்த ஆதாரங்களோடு அதை நிரூபிக்க கிளம்பி இருக்கிறாராம். மழை வருவதற்குள் குடை விரித்து விடுங்கள் உதயநிதி. ஐயோ பாவம், அப்பாவி இயக்குனர் பிழைத்து விட்டு போகட்டும்.